ஹாய் கைஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 29+ அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த 29+ அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு நம்முடைய ரெட்ரோ படம் அண்ட் வந்துட்டு நம்முடைய ஜிகர்தண்டா டபுள்ஸ் படத்தில் வந்துட்டு வில்லனாக வந்துருந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மெயின் லீடான ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அண்ட் பிரீத்தி ஆர்ஸ்ரானி ஸோ அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 கேரக்டர் இந்த படம் வந்துட்டு ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லவ் ஜானரான படம் தான். ஆனால் அது எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயில் பார்க்குறோம். ஸோ வாங்க நாம வீட்டுக்குள்ள. இந்த படத்தை பற்றி ஒரு ஜானர் கதை என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கு 28-29 வயசுக்கிட்ட ஆக போகுது. அந்த 28-29 வயசு பக்கம் போயிடுச்சு. இன்னும் அவனுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு ஈடுபாடு கிடையாது. எனக்கு வந்துட்டு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும், நான் யாரு, இப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு மெயின் பிளாட். ஓகேவா? இப்போ அடுத்தவங்க நமக்கு ஒன்று சொல்லுவாங்க, இதுதான் நீ அப்படின்ட்டு. நாம அதுதானா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நாம தான். நாம யாரு அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணா, நம்ம யாரு அப்படிங்கிறத இன்னொருத்தன் வந்து நமக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா நாம யாரு அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணிட்டோம். தட்ஸ் இட். இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை அடையாள நெருக்கடி, ஐடென்டிட்டி கிரைசிஸ். நான் யாரு, என்னோட அடையாளம் என்ன? இப்போ எப்படி அதை வந்துட்டு இன்னும் ஈஸியாக வளர்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்துல அவர் யாரு, அவர் என்ன, அவர் ஏது, அவர் எப்படி அவரை வந்துட்டு தன்னை ஒரு இதாக ஆக்க போறாரு, அவர் என்ன ஒரு டெஸ்டினிக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு, இப்படிங்கிறது வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட லைஃப்பை வாழ்ந்துட்டே இருப்பார். அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு 29 வயசு ஆயிடும். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து இவரோட வாழ்க்கையில கிராஸ் ஆகுது. அப்போ வாடா போடான்னு கூப்பிட்டா ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு கிராஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லைஃப் வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குடா, IAS அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அதே மாதிரி உனக்கும் ஒரு எய்மை நோக்கி ஓடு, உன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு என்னோட முடிச்சுக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படின்னா எனக்கு ஒன்றை தாண்டி வேற ஏதாவது யோசிக்க முடியலடி அப்படி மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்துட்டு இல்லை, அதை விட நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்துக்குள்ளே இருக்குது. அப்படி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணு அதை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு வந்துட்டு ஒரு இதை கொடுத்துரும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிச்சு பிச்சு பேசி பேசி பிச்சு பிச்சு திங்கணும், மொத்தமாக எடுத்துக்க அப்படின்ட்டு தன்னையே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீ உனக்காக ஓடு அப்படி மாதிரி அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அப்பவும் அவரால் ஏதாவது பண்ண முடியுமாட்டா பண்ண முடியல. இப்போ லவ் வந்துட்டு ஒரு டைம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் டப்பு தான் முக்கியம். லவ் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் போதும், ஆனால் அதுக்கப்புறம் மேட்ச் வேணும். ஸோ காசு இல்லைன்னா பிரச்சனை, அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி அந்த பிரச்சனை வரும்போது இருக்கிற விஷயத்தை எல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது லவ் பண்ணும்போதே தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அது எப்படி போகும் அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், திடீர்னு சரி லவ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த அடுத்த டைம் வந்து காசுக்காக பிரச்சனை வருது அப்படின்னா அது வேற. பட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே சரி இனிமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் காசுக்கு என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆனால் அப்படிங்கிறத முன்னாடியே யோசிச்சுட்டு வர ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அண்ட் 29 வயசுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனையும் சொல்லியிருப்பாங்க. 29-30 வயசுக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளை சுற்றி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம நினச்சி அதை கரெக்டாக ஓடணும் அப்படின்னா நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் எப்படி நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இது படத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த ஹீரோவோட அம்மா வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த பண்ணுற ஒரு பர்சன். இப்போ சோஷியலாக வந்து என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்கட்டா அப்படி கிடையாது, ஊர் மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஊரை வந்துட்டு நீட்டாக இருக்கணும், ஊரில் வந்து எந்த பிரச்சனை வரக்கூடாது, ஊரில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுவும் யாராலையுமே வரக்கூடாது, அந்த ஒரு மனு கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்துக்காகவும் தன்னோட அம்மா வந்து ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஓடிட்டே இருக்கிற பர்சன் தான் வந்து ஹீரோவோட அம்மா. அப்படி இருக்கிறவங்களுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் இருக்கும். இங்கே இவர்கிட்ட வந்து ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்கல்ல,
லைக் வந்து அந்த பொண்ணு சொல்லும் என்ன அப்படின்னா, நீ வந்துட்டு உனக்காக ஒன்று ஒரு விஷயத்துக்காக ஓடுறா, நிற்காதடா, உன் வாழ்க்கை என்னோட முடிச்சுக்காதடா, ஓடு, உன் விஷயத்துக்காக ஓடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்து புரியாது. தாண்டி என்னால எதுவுமே யோசிக்க முடியல விஷி. கடைசியில் இந்த பொண்ணு சொல்லும், நீ என்ன விட்டு போயிடுறா அப்படின்னு ஒரு டைமுக்கு அப்புறம் சொல்லிடும். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு ஒரு விஷயம் புரியும். ஓகே, நம்ம வந்துட்டு ஒன்று பண்ணணும், நம்மளை நாம வந்துட்டு தேடணும் அப்படிமா இருந்து அவர் அதுக்கப்புறம் புரிஞ்சு, அதுக்கப்புறம் அவருக்காக ஒரு விஷயத்துக்காக தேடி ஊர் பிரச்சனை வந்து ஏரியை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஏகப்பட்ட அரசியல்வாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கடைசியில் அவர் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, எதுக்காக ஜெயிச்சார், என்ன விஷயத்துக்காக ஜெயிக்கல அப்படின்னா வந்துட்டு அது நீங்க படத்தை பார்க்கும்போது தான் புரியும். அதை நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு கதை அப்படியே உடஞ்சிடும். கதையை நான் ஃபுல்லாக சொன்ன மாதிரி ஆயிடும். ஸோ ஓகேவா, ஒரு விஷயத்துக்காக ஓடுவார். ஸோ அந்த விஷயம் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் போடாம பேசுற அப்ப பழசெல்லாம் இன்னும் மறக்கல. அண்ட் நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இப்போ உன் ஞாபகத்துல நான் இல்லை, உனக்கு நான் ஞாபகம் வரணும் அப்படின்னா வந்துட்டு இந்த புக்குலேயோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேயோ ஒரு கேள்வியாக வந்தால் தான் உனக்கு என்ன ஞாபகம் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு சீனை வந்து இந்த படத்துக்குள்ள வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லவ் ஜானர், ஓகேவா. ஸோ இது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. லவ் ஜானர் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு லவ் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது தவிர்த்து இந்த படத்துக்குள்ள ஹீரோ பேசுறத விட கௌதம் வாசுதேவன் இருக்காரு. ஸோ அவரோட படத்துல வந்துட்டு இந்த மனசு பேசும் தெரியுமா. ஸோ அந்த மனசு பேசுற மாதிரி இந்த படத்துக்குள்ள ஏகப்பட்ட சீக்வன்ஸ் வந்துட்டு அவர் மனசு பேசுறத வச்சிருக்காங்க. மனசு வந்துட்டு பேசுறது, இவர் பேசுறத விட இவர் மனசு பேசுறது அழகா இருக்கும்னு அவரே சொல்லுவாரு. அதை வந்துட்டு ஒரு தேட்டரே வந்து ஓரளவு சிரிச்சுட்டே இருந்துச்சு இந்த டைலாக்காக கிடையாது. அவர் நிறைய விஷயம் பண்ணுவார், அதுக்காக சிரிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஹீரோ கேரக்டர் ஒரு விஷயத்துக்காக சிரிப்பாங்க. அண்ட் இன்னொரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கும். அது வந்து பெங்களூர்ல ஒரு விஷயத்துக்காக ஒருத்தன் வந்து லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக பார்த்துட்டு இருப்பான். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய சீக்வன்ஸ் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறமும் சிரிப்பு தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல சிரிக்கிற விதமாகவும் நிறைய இந்த படத்துக்குள்ள இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படி மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ கூட எனக்குன்னு நான் ஓடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இந்த யூடியூபுக்காக ஓடுறேன், என் குடும்பத்துக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் வந்துட்டு வேலை பார்க்குறேன். ஆனா இருந்தாலுமே அந்த காசை சேமிக்காம தியேட்டர்ல செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு இன்னும் ஒரு பிடிமானம் கிடைக்க மாட்டேங்குது. என் குடும்பத்துக்காக நான் ஓடுறேன்னா, என் யூடியூப் ஜேர்னிக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா, என் லைஃபுக்காக நான் ஓடுறேன்னா, நான் எதை நோக்கி ஜெயிக்கணும்னு ஓடுறேன், இப்படி மாதிரி இருந்துட்டு எனக்கு எந்த ஐடியாவுமே இப்போ வரைக்கும் எனக்கு வரமாட்டேங்குது. எனக்கு இன்னும் இப்பவும் தெரியல எப்படி நான் சாதிக்க போறேன், எப்படி நான் வாழ போறேன், எப்படி நான் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு எடுத்துக்க போறேன் அப்படி மாதிரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய லைஃப்பை காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு அவர் 29ல வயசு வந்ததுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு அப்படின்னா, நான் ஜஸ்ட் 24 வயசுலேயே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என் லைஃப்பை நான் எப்படி கொண்டு போக போகிறேன், என் லைஃப்பை நான் வந்துட்டு எப்படி எடுத்துக்க போகிறேன், இவ்வளோதான் என் லைஃபா, இதுக்கு மேலே மாறாதா, இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியாதா, முடியுமா, இல்லை நான் வந்துட்டு பெரிய ஆளாக வந்துடுவேனா, இல்லை நான் எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகிடுவேனா, இல்லை இதை விட நிறைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்துக்க முடியாமல் சீக்கிரம் செத்துருவேனா, அப்போல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட திங்கிங் இருக்குது. எனக்கு என்ன வரும், ஏது வரும், எனக்கு எது என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை பற்றி லாஸ்ட்டாக ஒரு ஒப்பீனியன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு மஸ்ட் வாட்ச் மூவி இன் தியேட்டர்ஸ். மறக்காமல் பாருங்கள், ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன் தியேட்டர்ஸ்.